நாளைக்கு எக்ஸாம் இருக்குல்ல, நல்லா சாப்பிட்டு போமா. தமிழகத்தின் பசி தீர்த்த தாயின் வழியில் மீண்டும் மாநிலம் முழுவதும் அம்மா உணவகங்கள். நல்ல ஆட்சினா எடப்பாடியார் தான். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். கரூர் அதிமுக வேட்பாளரும் முன்னாள் அமைச்சருமான எம்.ஆர். விஜயபாஸ்கர் தனது உயிருக்கு ஆபத்து உள்ளதாக கூறினார். எனக்கோ என் குடும்பத்தினருக்கோ ஏதேனும் நடந்தால் அதற்கு செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் அசோக் குமார் தான் காரணம் என குற்றம் சாட்டினார். போன தடவை சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது பாருங்க, இந்த பாயிண்ட் அரசு காலனி பாயிண்ட். இந்த அரசு காலனி பாயிண்ட்ல 2 பேர் என்ன வாட்ச் பண்றாங்க. இந்த பாயிண்ட் 5 மணி. இந்த பாயிண்ட் பெரிய காளிபாளையம் 10 மணி. இவங்க ரெண்டு பேரும் என்னை போட்டோ எடுத்து ஃபாலோ பண்றாங்க. இந்த இடத்துல நாங்கள் பிடிச்சி செல்லை வாங்கிட்டோம். அவங்க ரொம்ப டெக்னிக்கலான ஆளுங்க. செல்லில் இருக்கிறது எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அவங்க யாருன்னு விசாரிச்சோம். இவங்க தான் அவங்க முக்கிய புள்ளிகளோடு இருக்கிறாங்க. இவங்க மேல பல வழக்குகள் இருக்குது. யாரோட இருக்கான்னு பாருங்க. இவங்க தான் அவங்க. இந்த போட்டோவில் இருக்கிறவரும் இவங்க. இதை எதுக்கு ஃபாலோ பண்ணாங்கன்னா, அந்த தேர்தலை நான் ஜெயிக்கிற மாதிரி இருந்தா என் உயிருக்கு ஆபத்து. அதுக்காக இங்கேயே 1 வாரம் 15 நாள் தங்கி இருந்தாங்க. ஹோட்டல்லாம் எடுத்துட்டோம். அன்னைக்கு அவசரத்தை பெட்டிஷன் கொடுத்தோம். எந்த எஃப்ஐஆரும் போடல. அதுக்கப்புறம் இந்த எலெக்ஷன் நடந்தது. வைஸ் சேர்மன் எலெக்ஷன்ல என் காரை அடிச்சு உடைச்சது இவங்க தான். இது வேடசந்தூர். இன்னும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலைங்க. இந்த பாருங்க, ஆசிட் அடிச்சது. என் மேல அடிச்சு ஆசிட்டு தவறி கீழே விழுந்து உடஞ்சி ஆசிட் அடிச்சது. இது பேப்பர் செய்தியா வந்திருக்கு. ஆசிட் அடிச்சாங்க. அவங்க யாருன்னு சொன்னா இவங்க தான் அவங்க. இவங்க தான் அவங்க. இன்னொரு போட்டோ இருக்குப்பா. இன்னும் எல்லாத்தோட இருக்கிற போட்டோ இருக்குமே. ஸ்டாலின் ஓட இருக்கிற போட்டோலாம் இருக்குமே, காணாத. இதுங்க இதுதான் அடிச்ச இடம். இது வரைக்கும் எந்த ஒரு விசாரணையும் இல்லை. அப்படியே கிடக்குது. அந்த பேர்ல எனக்கு தெரியல தம்பி. ஆளே தெரிய காமிக்கிறேன். இப்ப நேத்து என்ன தாக்க ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு ஒரு கன்மேன் போட்டிருக்காங்க. நாங்கள் கொடுத்துருந்தேன் இந்த மாதிரின்னு சொல்லி கன்மேன் ஒன்று போட்டாங்க. இப்போ போலீஸும் கூட போட்டிருக்காங்க. போன தடவை 2021 நான் ஜெயிக்கிற மாதிரி இருந்தால் வெளியிலிருந்து ரவுடியில் கொண்டு வந்து என்னை கொலை செய்கிறதுக்கான முயற்சி நடந்தது. அன்னைக்கு டிஎஸ்பியாக இருந்த கும்மராஜாவுக்கு தெரியும் அவங்க யாரை கூப்பிட்டாங்கன்னு. கும்மராஜா கூப்பிட்டு அவர்கிட்ட அந்த ரவுடிகிட்ட கரூர் வந்தீங்கன்னா உன்னை என்கவுண்டர் பண்ணிடும்னு சொல்லி மிரட்டிட்டார். இது நடந்த உண்மை. அது அந்த தேர்தலில் நான் தோற்று போயிட்டேன். முடிஞ்சு போச்சு. 5 வருஷம் பல்வேறு பிரச்சனைகள். இந்த மாதிரியான பின்னாடி ஃபாலோ பண்ணி வெளியாட்களை ரவுடிகளை பல வழக்குகள் இருக்கிறவங்கெல்லாம் கூட ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த தடவை நேற்று ஒரு பிரச்சனை நடந்தது. இந்த தடவை தகவல் வருது. என்னை கொலை செய்யறதுக்கான முயற்சி திமுகவை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் பாலாஜி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் பாலாஜியும் செந்தில் பாலாஜியோட தம்பியும் அதுக்கான வேலைகளில் ஈடுபடுற மாதிரியான தகவல் வருது. கரூரில் நான் ஜெயிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கான வேலைகள் மும்முரமாக போய்கிட்டு இருக்குது. என் உயிருக்கு ஆபத்து இருக்குது. இதை நான் டெல்லி வரைக்கும் பெட்டிஷன் போட்டு கொடுத்துருக்குறேன். டெல்லி ஹோம் செக்ரட்டரி வரைக்கும் கொடுத்துருக்குறோம். இங்கே டிஜிபிக்கும் கொடுத்துருக்குறோம். எல்லாத்துக்கும் அனுப்பிச்சிட்டேன். இது அனுப்பிச்சு கிட்டத்தட்ட 3 மாதம் ஆயிடுச்சு. எனக்கு அப்போ இருந்தே சந்தேகம் இருக்குது. அதனால எனக்கோ என் குடும்பத்தாருக்கோ என் உறவினர் என் கூட இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒன்று நடந்ததுன்னா இந்த கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜியும் செந்தில் பாலாஜியோட தம்பி அசோக் குமாரும் தான் முழு பொறுப்பு. அதுக்கு